Hi viewers, அமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனலில் இருந்து டாடா மோட்டார்ஸ் வாகனமோ தரையில் பங்கு விலையோ ஆகாசத்தில் இன்றைக்கி நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஏறி இருந்தது. இதை விட ஒரு பெரிய சுவாரஸ்யம் நெஞ்சு பிடிக்கிற சுவாரஸ்யம்லாம் இது இருக்குது, அதெல்லாம் ஷார்ட்டில் காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டுடே ஸ்டேட் பிட். இஃப் த ட்ரேட் கோஸ் அகெயின்ஸ்ட் டு கட் யுவர் லாஸஸ் அண்ட் ரன். நெவர் ஆர்கியூ வித் த க்ரௌட், சிம்ப்ளி யூஸ் யுவர் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் to decide when to join and to leave. ஸோ எப்போவுமே வந்து ப்ரைஸ் உங்களை ஆப்போசிட்டாக போகுது, கொஞ்சம் லாஸ் ஆகுதுன்னாக்கா அந்த லாஸ் பரவாயில்லன்னு சொல்லி கட் பண்ணுவாங்க. தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போச்சுன்னு போயிடும், இல்லைன்னா மொத்தமாகவே தலையை காலியாகிடும், மீன் நம்முடைய கேபிட்டலே காலியாகிடும். ஸோ அதனால் வந்துட்டு சில டைம் அந்த லாஸஸ் புக் பண்ணுறதுக்கு அந்த தைரியம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். கட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த சின்ன லாஸை அக்செப்ட் பண்ணிக்க தயாராக இருக்கணும். அதுதான் வந்து ஆத்தர் சொல்ல வர விஷயம். அதே மாதிரி வந்து இந்த குரூப்போடு சேர்ந்து ட்ரேட் பண்ணுறதுலாம் ஒத்தே வராது. எப்போவுமே வந்து நீங்கள் தனியாக டெசிஷன் எடுத்து பண்ணிங்கனாக்கா நல்லா கரெக்டாக பண்ண முடியும். எனக்கு பல டைம் அது நடந்துருக்குது. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் இங்கே பேசுகிறது எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லர்னிங் பர்பஸ்க்காக தான். நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுங்க. அதுதான் லாங் ரனில் ஒரு நல்ல இன்வெஸ்டரோ ட்ரேடாவோ மாற்றிக்கொள்ள உதவும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா ஷேர் வந்துட்டு 5.4% வந்து ஏறி இருக்கு ஒரே நாளில். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஜஸ்ட் இங்கே பாருங்கள், 23ல் 400 ருபீஸ் இருந்த ஷேர் இன்றைக்கி வந்து 800க்கு மேலே, மோர் தென் 100%. ஆனால் இதை விட சுவாரஸ்யம் நெஞ்ச பிடிக்கிற விஷயம் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த கொரோனா டைமில் வந்து மார்க்கெட் அடிச்சு கீழே வரும்போது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா இந்த இடம் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் இருக்குது. ஸோ 70 ருபீஸ் அப்படின்னாக்கா 1000% கூட வந்து 700 ருபீனா தான் 1000%. பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 1000% மல்டி பேகு. ஸோ எத்தனை பேர் இந்த இடத்துல ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க, எத்தனை நாள் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ நல்ல ஒரு கம்பெனி, நல்ல தெரிஞ்ச ஒரு கம்பெனி. இந்த மாதிரி வந்துட்டு சில டைம் நல்லா மார்க்கெட் நல்லா கீழே வரும்போது வந்து அசராமல் வந்து அந்த டைம் வந்து வாங்கக்கூடிய இடம். ஸோ இதுக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் நல்ல ஒரு உதாரணம். ஸோ ஜஸ்ட் எவ்வளோ நாள் பாருங்கள், 3 இயர்ஸில் மோர் தென் 1000%. சாம இதை வாங்கி போட்டு விட்டுறலாம், கணக்கு நேரலாம். ஓகே சரி, நம்ம இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்கில் போகலாம். அதுக்கு முன்னாடி ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னாக்கா 82 பாயிண்ட் வந்து மைனஸில் இருக்கேன். காலையில் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அப்புறம் நம்முடைய பேங்க் நிஃப்டியுடைய கைங்கரியம் ஹோப் கொடுக்கல, மார்க்கெட் கீழே வேண்டாம். ஸோ 82 பாயிண்ட் மைனஸ் 21,771 வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. லெஃப்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டாப் கெய்னர்ஸில் டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி நல்லா இருக்கும். நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் நம்ம. ஸோ ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கில் போயிடலாம். ஸோ டோட்டலாக 2747 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் 1086 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 1531 ஸ்டாக் நெகட்டிவாகவும் 130 ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அன்சேஞ்சாகவும் இருக்குது. ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த நம்பர் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட்டு வீடியோவை பார்க்கும்போது இருந்த விட இப்போ இன்னும் குறைஞ்சிருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு இது தான், 312 ஸ்டாக் வந்து 52 வீக் ஹை, 23 ஸ்டாக் 52 வீக் லோ. ஸோ 300 கிராஸ் பண்ணிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் 291 எதுவும் இருந்ததுன்னு நினைக்கிறேன், 92 சம்திங். பட் லாஸ்ட்டு செஷன் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 300 கிராஸ் ஆகிடுச்சு. பட் இது அட்வான்சஸ் வந்து குறைஞ்சிட்ருக்கு, பட் இதுவும் நல்லா ஏறிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஓரளவு ஒரு பீக்கில் வந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுத்துட்ருக்கு. பார்ப்போம் சப்சிக்வெண்ட் டேஸில் எப்படி வருது அப்படின்றது. ஸோ அப்பர் சர்க்கியூட் லிமிட் 188 ஸ்டாக், லோயர் சர்க்கியூட் லிமிட் 102 ஸ்டாக்ஸ். ஸோ இந்த நம்பரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்சிடரபிள் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு கரெக்ஷனுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். பட் எனிவே சார்ட்டில் நம்ம எப்படி இருந்தது நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி யார் இப்படி கான்ட்ரிபியூட் பண்ணது நிஃப்டிக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, ஸோ பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் 20.54 பாயிண்ட் பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். 5% மேலே ஏறி இருக்க ப்ரைஸ் இன்றைக்கி. கோல் இண்டியா 11.21 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன். நெகட்டிவ் சைடில் ரிலையன்ஸ் 27.81 அண்ட் பாரதி ஏர்டெல் 21.52% வந்து நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. எஃப்ஐஐ டேட்டா. ஸோ லாஸ்ட்டு செஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மந்தில் எஃப்ஐஐ வந்து 1808 கோடி வந்து நெட் செல்லிங்லேயும், டிஐ 3335 கோடி வந்து நெட் பையிங்கில் இருக்காங்க. ஒரு மாஸ் டிஃப்ரென்ஸ்.
ஸோ அதே மாதிரி நம்ம மந்த் வைஸ் வந்து எஃப்ஐடி டேட்டா இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் வீடியோ வந்து ஒரு கிளான்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அகைன் நம்ம சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் 21,853. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மார்க்கெட் வந்து நல்லா ஹை போகுது. கிட்டத்தட்ட 21,964 110 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிட்டு ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருந்தது. எப்போ பார்த்தீங்கன்னாக்கா டில் 2 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருந்தது. பட் ஆஃப்டர் தட் வந்து ஈவன் பேங்க் நிஃப்டி சரியாக ஹோப் கொடுக்கல. நிறைய பேருக்கு வந்து அந்த பேனிக் செல்லிங்கும் வந்திருக்கும். இதுக்கு மேலே மார்க்கெட் நீ ஏறலையே அப்படின்ட்டு நிறைய செல்லிங் வந்திருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பீக்கில் இருந்து டவுன் எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். ஸோ 21,726 கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 பாயிண்ட் வந்து ஜஸ்ட்டு பாருங்கள் ஒரு 1 ஹவரில் வந்து அடிச்சிட்டாங்க. 250 பாயிண்ட் டவுன். ஸோ எண்டில் பார்த்தீங்கன்னா 82 பாயிண்ட் நெகட்டிவில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் எப்படி அப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா சின்ஸ் ஃப்ரம் த பிகினிங்லேயே வந்து ஒரு நெகட்டிவ்லேயே தான் இருந்தது. ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 45,970, ஹை ஓப்பன் வந்து 45,962. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் வந்தால் கூட வந்துட்டு ஹை பார்த்திங்கன்னா 46,050, அதுக்கு மேலே தாண்டலை மார்க்கெட். ஸோ பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 75 பாயிண்ட்ஸ் தான். பட் மார்க்கெட் வந்து டோட்டலாகவே சைட்வேஸ் நெகட்டிவில் வந்து இருந்தது. ஸோ இது வந்துட்டு எண்ட் ஆஃப் த டேயில் என்ன இருக்குன்னாக்கா ஒரு ஹோப் கொடுத்துருக்காது. ஸோ எல்லாம் வந்து அதை விழிக்க ஆரம்பிக்கவும் நிஃப்டிக்கு அந்த ஓதம் அடிச்சிருக்கும். அதுவும் வந்து நல்லா கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து இன்ட்ராடேக்கானது. ஸோ நம்ம ஓவரால் ட்ரெண்ட் பார்ப்போம். ஸோ ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கும்போது எகெயின் அந்த நம்ம நிஃப்டியை வந்துட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட்டு செஷனில் வந்து நல்லாவே வந்து 21,800 பிரேக் பண்ணி மேலே போய்ட்டு 21+800+ வந்து முடிஞ்சிருந்தது. இப்போ நீங்கள் எகைன் பார்த்தீங்கன்னாக்கா பழைய திருடி கதவு திருடி அப்படின்ற மாதிரி எகைன் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ அந்த 21,400 21,800 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ திருப்பி எகைன் வர்றதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டியோடைய ஒரு நல்ல சப்போர்ட் இல்லாமல் எகைன் ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ண முடியாது. ஸோ பேங்க் நிஃப்டி 47,000 கிராஸ் பண்ணால் தான் இதுக்கு வந்து நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எகைன் பேங்க் நிஃப்டி சார்ட் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு எகைன் நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் 21,500 ஸ்ட்ராங் சப்போர்ட். த செகண்ட் லெவல் ஸ்ட்ராங் சப்போர்ட்னாக்க 21,000. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து 47,000 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு, லோயர் சைடில் 45 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ இதை வந்து 47,000 இது பிரேக் பண்ணால் தான் நிஃப்டி வந்து எகைன் ஒரு ஆல் டைம் ஹைக்கு போகும். 22,000 பிரேக் பண்ணுறதுக்கு இங்கே இந்த இடத்துல தான் வந்து சான்சஸ் கிடைக்கும். ஸோ எகைன் இது ஃபர்தராக மூவ் ஆகும்போது ஆல் டைம் ஹை வந்து நிஃப்டிக்கு வரும். இல்லைனாக்கா எகைன் இந்த 21,800 21,400 தான் நிஃப்டி வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இது வரைக்கும் நெகட்டிவிட்டி எதுவுமே ஸ்ட்ராங்காக நிஃப்டியில் கிடையாது. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவும் சொல்ல முடியாது, நெகட்டிவும் சொல்ல முடியாது. அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரேஞ்சில் வந்து 2,000 பாயிண்ட் ரேஞ்சில் இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சரி, நம்ம லார்ஜ் கேப் விஷயம் மார்க்கெட் ஓரளவு கெஸ் பண்ணிட முடியாது. ஸோ நம்ம மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்க்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு இன்சைட் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி மிட் அண்ட் ஸ்மால் 400 ஜஸ்ட்டு ஒரு 4 பாயிண்ட் தான் மைனஸில் போயிருக்கு. ஸோ பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. அதனால் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. அட் த சேம் டைம் மைக்ரோ கேப் பார்க்கும்போது அது ஜஸ்ட் ஒரு 76 பாயிண்ட் வந்து மைனஸ். இது கொஞ்சம் கன்சிடரபுளாக இருக்குது. ஸோ மற்றபடி பார்க்கும்போது ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் சரி இண்டிகேட்லேயும் வந்து 2 இண்டெக்ஸுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. பட் ஸ்டில் நம்ம அந்த பிகினிங்கில் பார்த்தோம் இல்லையா, இந்த பேராமீட்டர் வந்து கொஞ்சம் ரெண்டுமே வந்து ஒரு கான்ட்ராடிக்டிங் ஒரு பேராமீட்டராக தெரியுது எனக்கு. இது வந்து நல்ல ஒரு நம்பர்ஸ் இது இருக்குது. பட் இதே மாதிரி லோயர் ஸ்கேலும் நிறைய வந்து ஹிட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா டிக்ளைன் நிறைய இருக்குது, அட்வான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து இது அட்லீஸ்ட் ஒரு ஈக்குவலாக இருந்தால் கூட வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். பட் இது வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து கொஞ்சம் அசைச்சு பார்க்குற மாதிரி இந்த பேராமீட்டரில் இருக்குது. பட் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டில் ஸோ இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வந்து ஸ்ட்ராங்காக தான் தெரியுது மிட் அண்ட் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப்பில். பட் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை. ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கிறவங்க ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது ஒரு சரியான நேரமாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது நல்லது.
சரி, நம்ம மார்க்கெட் தான் எப்படி நம்முடைய யூஎஸ் மார்க்கெட் நம்ம பெரிய எண்ணன் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் செஷனை பார்த்தீங்கன்னாக்கா டவ் 134 பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஷர், ப்ராட் மார்க்கெட் அண்ட் S&P 500 52 பாயிண்ட்ஸ், நாஸ்டாக் 267 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே வந்து டவ் ஜோன்ஸ் வந்து க்ரீனு அண்ட் S&P 500 அண்ட் நாஸ்டாக் வந்து ஒரு டீப் க்ரீன் சொல்லலாம், சிக்னிஃபிகண்ட்டாக வந்து நல்லா ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூரோ மார்க்கெட் அண்ட் யூகோ மார்க்கெட் எல்லாமே வந்து நல்ல ஒரு க்ரீனில் தான் இருக்குது. பெரிய அளவில் டீப் க்ரீன்னா கூட வந்து ஒரு டீசெண்டாக ஒரு க்ரீனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து அப்படியே முடிஞ்சது அப்படின்னாக்கா எகைன் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹோப் கிடைக்கும் நமக்கு மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கு. ஓகே, ஸோ டவ் ஷார்ட் பார்க்கலாம். ஸோ டவ் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் செஷன்லேயும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி S&P 500 நல்ல ஒரு ஆல் டைம் ஹை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வந்து பேக் டு பேக் நம்முடைய மார்க்கெட் வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் வியூ வந்து நமக்கு கொடுக்குது. அப்போ என்ன எண்ட் ஆஃப் த டே நம்முடைய மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட கோரிலேட் ஆகும். ஸோ அந்த வகையில் வந்து நமக்கு ஸ்டில் வந்து ஹோப் இருக்குது, நம்ம மார்க்கெட் என்ன மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே யூஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் பை. தேங்க்யூ.